வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் ஆத்தூர் வசிஷ்டர் நதிக்கரையில் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோயில் உள்ளது. கோயில் ஆடித் திருவிழா ஜூலை 20ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக இன்று பால்குட ஊர்வலம் நடந்தது. மேளதாளம் முழங்க தாயுமானவர் திருவழியாக ஊர்வலம் கோயிலை அடைந்தது. பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கேணி மாரியம்மன் கோயில் உள்ளது. ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு கோயிலில் பால்குட ஊர்வலம் நடந்தது. காலை நவதுர்கா ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகத்துடன் 501 பால்குடம் ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தது. மகா பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க புனித நீர் அடங்கிய கலசம் புறப்பாடானது. அம்மனுக்கு சிறப்பு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். பின்னர் 501 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.
பௌர்ணமியில் அண்ணாமலையார் கோவிலை சுற்றி கிரிவலம் வருவது போல தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுற்றி நடைபெறும் தென் கைலாய வலம் பிரசித்தி பெற்றது. நேற்று ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மராட்டா நுழைவு வாயில் விநாயகர் சன்னதியில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தென் கைலாய வலம் செல்ல துவங்கினர். ருத்ராட்சத்தால் ஆன சிவலிங்கத்தை தலையில் சுமந்து சிவனடியார்கள் வழிபாடு நடத்தினர். மேளதாளம் இசைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தென் கைலாய வலம் வந்தனர். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற அழகர் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் நடைபெறும் ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா ஆண்டுதோறும் பக்தர்களை ஆன்மீக பரவசத்தில் ஆழ்த்தும் முக்கிய திருவிழாவாகும். இந்த ஆண்டுக்கான ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா கடந்த ஜூலை 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் ஸ்ரீ கள்ளழகர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் உச்ச நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கள்ளழகர் மற்றும் தேவியருக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், தீபாராதனை உள்ளிட்ட விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் 60 அடி உயரம் கொண்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் எழுந்தருளிய ஸ்ரீ கள்ளழகருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அந்த தெய்வீக திருக்காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களின் கோஷத்தால் கோயில் பகுதி முழுவதும் ஆன்மீக உற்சாகம் நிறைந்தது. தேர் கோயிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளிலும் வலம் வந்து மீண்டும் தேரடி நிலையை அடைந்தது. வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கைகளை கூப்பி ஸ்ரீ கள்ளழகரை தரிசித்து அருளாசி பெற்றனர். திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. காவல்துறை, மருத்துவம், சுகாதாரம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் சிசிடிவி மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் பாதுகாப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. பக்தர்கள் எளிதாக விழா நிகழ்வுகளை தரிசிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டு நேரடி ஒளிபரப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் பவித்திர உற்சவம் நேற்று துவங்கியது. இதையொட்டி நேற்று மாலை 4 மணிக்கு வேத பிரபந்த தொடக்கம் மற்றும் சிறப்பு ஹோமங்கள் துவங்கியது. தொடர்ந்து இன்று காலை 8 மணிக்கு உற்சவ திருமஞ்சனம், காலை 8:30 மணிக்கு சதுஸ்தான அர்ச்சனம் மற்றும் ஹோமம் நடந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு மாலைகள் சாத்தப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி ரோட்டில் அமைந்துள்ள சாய் சுருதி வளாகத்தில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் குரு பூர்ணிமா விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழா இன்று காலை 6 மணி அளவில் ஓம்காரம், சுப்ரபாதம் மற்றும் நாகர சங்கீர்த்தனத்துடன் கோலாகலமாக துவங்கியது. காலை 7 மணிக்கு கொடியேற்றம், 7:30 மணிக்கு வேத பாராயணம் மற்றும் சாய் பஜன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காலை 8 மணிக்கு மகா நாராயண சேவா மற்றும் வஸ்திரதானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர். காலை 10:30 மணிகளவில் சாய் ஸ்வர்ணாஞ்சலி, மதியம் 1 மணிகளவில் மகா மங்கள ஆரத்தி சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி பொதுமக்களுக்கு கம்பளி, சால்வை, இனிப்புகள் மற்றும் வஸ்திரதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அருளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். குரு பூர்ணிமா விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தெற்கு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் சிறப்பாக செய்திருந்தன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இடைக்காட்டூர் அருகே உள்ள அருளானந்தபுரம் புனித அன்னம்மாள் சர்ச் பழமையானது. இங்கு கடந்த வாரம் 161ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு இடைக்காட்டூர் திருத்தல அதிபர் ஜான் வசந்தகுமார் உள்ளிட்ட பாதிரியார்கள் தலைமையில் தினமும் திருப்பலிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்னதான விழாவிற்காக அருளானந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் அருகிலுள்ள வைகை ஆற்றுக்கு சென்று சமையலுக்கு தேவையான குடிநீரை தலைசுமையாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து திருத்தல அதிபர் ஜான் வசந்தகுமார் தலைமையில் திருப்பலி நடைபெற்ற பிறகு சர்ச் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் குழந்தை இல்லாத தம்பதியினர் அன்னதானம் சாப்பிட வரும் குழந்தைகளிடம் மடிப்பிச்சை ஏந்தி சாப்பிட்டனர். சர்ச் அன்னதான விழாவில் மடிப்பிச்சை எடுத்து அன்னதானம் சாப்பிட்டால் அடுத்த வருடத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கடந்த வருடங்களில் மடிப்பிச்சை ஏந்தி அன்னதானம் சாப்பிட்டு குழந்தை வரம் பெற்றவர்கள் ஆலயத்திற்கு தேவையான அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள், கோழி, ஆடு போன்றவற்றை தானமாக வழங்கினர். அன்னதான விழாவில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மும்மதங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை புளியங்கண்ணு ஏரிக்கரையில் பழமையான கன்னியம்மன் கோயில் உள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். கும்பாபிஷேக யாகசாலை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேள தாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கன்னியம்மனுக்கு மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர்.